ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டோரி கேமர் பேசுகிறேன். ஸோ இத்தனை நாளாக வந்து நான் வீடியோ போடல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, என் பிசியில் வந்து ஒரு சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நான் கேம் ப்ளே போட்டுருந்தேன். நடுவுலே வந்து ஸ்பைடர்மேன் வந்து என்னன்னு தெரில, உள்ளே போக மாட்டேங்கி. கேமுக்குள்ளே போனாலே அப்படியே நிற்கிது. பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் தான் வருதே தவிர கேம் வர மாட்டேங்கி. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் கேம் ப்ளே போடுறதே விட்டுட்டேன். ஸோ அதான் இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் ஆஃப் சுஷ்மாவில் தான் ஆரம்பிக்கிறோம் கைஸ். நம்ம கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறோம். தினம் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ கோஸ்ட் ஆஃப் சுஷ்மாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 கோஸ்ட் ஆஃப் சுஷ்மாவில். ஸோ உள்ளே வந்தாச்சு இல்லையா, அனேபிள் டு கன்வெர்ட் ப்ளே ஸ்டேஷன், சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்க, இனிமேல் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து வீடியோ வந்துடும். எந்த ஒரு லேக்குமே இருக்காது. டெய்லி கண்டிப்பாக வீடியோ வரும். நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். அப்போனா தான் எனக்கு போகிறதுக்கு இன்னும் ஆர்வம் வரும். சரி, ஓகே, நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். என்னடா இது பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. ஓகே, சுற்றுது வந்துடும். நம்ம வந்துட்டு ஈஸி, சேலஞ்சாக, மீடியம், ஹார்டு. இவங்க நான் வந்து ஈஸியில் வச்சுக்கிறேன். சப்டைட்டிலோட வரட்டும். இல்லை ஜாப்பனீஸ் கூட இருக்குது, ஆனால் பட் எனக்கு சப்டைட்டிலோட வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் சினிமேட்டிக்னு வச்சேன்னா ஜாப்பனீஸில் வருது. ஸோ அதனால் நான் வந்து சப்டைட்டிலே வச்சுக்கிறேன். அந்த கொடியோட அந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்க்கலாம், நல்லா பஞ்சியாக இருக்குது. கோஸ்ட் சுஷிமா ஜப்பானா? சரி, ஓகே. ஜப்பானில் இருந்து அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எல்லா அனிமேயுமே இப்போ வர எல்லா முக்கால்வாசி அனிமே வந்து ஜப்பானில் உள்ளதான். நம்ம நருட்டோவாகட்டும், ஜுட்ஜுட்சு கைசன் எல்லாமே ஜப்பானில் உள்ளதான். அப்படிப்பட்ட ஜப்பானில் தான் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா அப்படின்ற அந்த கேமுமே வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆனால் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்ன தான் வந்து ஆர்டிஆர் 2வோட சைஸில் வந்து கம்மியாக இருந்தாலும் கோஸ்ட் ஆஃப் சுஷ்மா, ஆனால் கிராஃபிக்ஸில் வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. அது மட்டும் கண்டிப்பாக தெளிவாக சொல்லியே ஆகணும் கைஸ். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 80 பேரை எதிர்த்து 1000 பேர் மோத போகிறாங்களாம். கோஸ்ட் ஆஃப் சுஷ்மா, அதாவது இவங்க சுஷ்மாவோட இந்த இதுலேருந்து 80 பேராம், எதிர்த்த டீம்லேருந்து 1000 பேராம். 80 பேர் எதிர்த்து 1000 பேர் மோத போகிறோம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. நம்ம ஹோமை வந்து நம்ம காப்பாற்றியே ஆக்கணும், விட்டுறவே கூடாது. எப்படியாவது நம்ம ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். அதனால் நான் வந்து இறங்கி சண்டை போடுங்க, எக்காரணம் கொண்டு பின்வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகுபலி இது வார், அதாவது வந்து வாரில் இருக்கும்போது என்னென்ன பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது என்னென்ன டைலாக் விட்டாரோ அந்த அத்தனை டைலாக்கையும் இறக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் ஏதோ லாடு ஏதோ வந்துச்சு, ஞாபகம் இல்லை. ஓகே, இவன்கிட்ட போயிட்டு நீ போய் சொல்லி போகிற ஆரம்பிக்க போகுது, நாங்கள் போகிற துவங்குறோம் அப்படின்னு போய் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இவன்கிட்ட. அவனும் சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாமே வந்து சாமுராய். இங்கே இருக்க அந்த வில்லேஜில் 50 பேர் வந்திருக்காங்க. அந்த 80 பேரும், அந்த 80 பேரும் சாமுராய்ஸு. மற்றவங்க எல்லாம் வந்து வேறு இடத்த சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க சாமுராய்ஸ் கிடையாது, ஓகேவா. ஆனால் வந்து சாமுராய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம முன்னாடி நிறைய இதில் பார்த்துருப்போம். ஓகே, வந்துட்டார் இவர். நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, ஒரு ஊரே இருக்குது. தனியாக இவன் ஒரு சாமுராய் மட்டும் போயிட்டு தில்லா போய் நின்று பேசினான். வெறி பசங்களா, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எங்களை எதிர்க்க தயாராகுங்கடா. நாங்கள் வந்து வார் கவுண்டிங்கை தேடி வந்திருக்கோம், எங்களை எதிர்த்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாராவன்? என்னங்க இவன் சின்ன ஹல்க்கு பையன் மாதிரி இருக்கான், தடி மாடு கணக்கா. இதாடா நெஞ்சில் ஏதோ தொங்க விட்டுருக்கேன் 2 பக்கம். இல்லை, நான் வந்து காயினை சொன்னேன். எங்களை எதிர்த்து மோதுடா அப்படின்றான். என்னங்க சரக்கு மேலே ஊற்றிட்டா? அடங்கொய்யால தீப்பந்தான். ஓ, ஆல்கஹாலிக்குங்க. அது வந்து ஆல்கஹால்ன்றனால வந்து கிட்டத்தட்ட எரிபொருள் மாதிரி தான். ஸோ அதனால பற்றிக்கிட்டு எரியும். தலையை வெட்டிட்டாங்க. ஏங்க இது என்னங்க, புலிகேசி படத்தில் வர புறாவை அனுப்பிவிட்டா, தூது புறாவை அனுப்பிவிட்டா சமைச்சு வறுத்து தின்ற கதை மாதிரி இருக்குது. என்றா இது சாமுராய்ஸ், எங்களை மோதுங்கடா. வந்து ஒன்று சரண்டர் ஆகுங்க, ஒன்று மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லைனா வந்து தெரிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாங்கள் அவங்களுக்கு வந்து கருணையாக சாமுராய்ஸ் படையிலேருந்து என்ன சொல்கிறான், கருணையை காட்டாதீங்க, அழிச்சிருங்க அப்படின்றாங்க. ஓ, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க குதிரை. சாலா என்ன ஸ்பீடு இது, அருமையாக இருக்குது. மேலேருந்து வந்து உண்டு அணவுண்டு வெடிகுண்டு போட்டிருக்கானுங்க மேலேருந்து. தீபாவளியை ஒன்று இப்போ தான் கொண்டாடுறாங்க போல். அண்ணா ஒரு வெட்டு, போகிறவனுக்குலாம் வெட்டிக்கிட்டே போவோம்லே, வெட்டி தள்ளுங்களே. துறசிங்கத்துக்கு ஒன்றுனா இறங்கி வெட்டுவோம்லே. சாலா நீ யாரா, தள்ளிப்படா.
அதே வெட்டு வெட்டு அவ்வளோதான். ரைட்டு, குதிரை காலை வாரிட்டு ப்ரோ வந்து குதிரைக்கு ட்ரைடிங் கொடுக்காம கூட்டு வந்துட்டாரு. அதனால் குதிரை கால் வலிக்குது. லாடை அடிக்கணும்னு நினைக்கிறேன் குதிரையில். என்ன கீழே விழுந்து கிடக்கான், அது எனிமின்னு நினைக்கிறேன். ஸ்வாட் எடுக்க தேடுறான். இது பக்கமாக லைட்டாக டீமான் ஸ்லேயர் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதனால் மாசாக இருக்குது. சாடை தலையை துண்டை கட்டிட்டான். நீ என் கூட இருக்கணும்டா வாடா அப்படின்றாரு. அதான் இவர் படை இந்த ராஜா மாதிரி கிட்டத்தட்ட படை தளபதின்னு சொல்லவா இல்லை அவரை வந்து ராஜான்னு சொல்லவா என்ன சொல்லன்னு தெரில. அவர் பேர் ஷிமுராவாங்க. ஓகே, நம்ம வந்து கிராஃபிக்ஸ் ஒழுங்காக வச்சுருக்கான்னு பார்த்துக்கிறேன். அந்த ஒரு சைடில் பிளர் அடிக்க மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாமே ஹையில் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே ஏதோ குறையிற மாதிரி இருக்குது. மேபி இந்த கேம் அப்படி தானா இல்லை என் கிராஃபிக்ஸ் கார்டு கம்மியாக இருக்கிற அப்படி இருக்கா, என்ன காரணம்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். ஓகேங்க, மண்டையில் கொம்பு வச்சுருக்காரு 2. அவருக்கு மட்டும் இந்த கொம்பு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்குலாம் வந்து ரெட் கலர் ஓகேவா, சுற்றி முற்றி ரெட் கலரு. ஆனால் அவருக்கு மட்டும் தான் மண்டையில் கொம்பு. மேபி அவரை தனித்துவமாக காட்டுறதுக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று ஈவனில் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் வெட்டி கும்பிடி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த எப்படி தெரியுமா, அந்த பாடிக்குள்ளே வந்துடுது பிளேடு வந்து கழுத்தை மட்டில் உள்ளே இறங்கி வி ஷேப்பில் வெளியே வருதுங்க. வி ஷேப்பில் ஒன்று வெட்டுறான்லி. ஸோ அதனால் வந்து நரம்புகள் துண்டிக்கப்படும் அப்படின்றது மேபி சொல்கிறாங்க போல். இது வந்து சாமுரா டெக்னிக்கு. ஆனால் வந்து இது அவங்க வச்சுருக்கிறது வந்து ஜாப்பனீஸ் கட்டானா. கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு அந்த கட்டானா ஃபீல் தான் கிடைக்கிது. எனக்கு வந்து ஜோரோ நடப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லைட்டாக ஜோரோ வந்து வெளியே வராப்பில். ஜோரோ டீமான் ஸ்லேயரு இதெல்லாம் வந்துட்டு வெளியே வருது எனக்கு இது விளையாடும் போது. ஆனால் வந்து அங்கங்கே லைட்டாக அசாசின்ஸ் கிரீட் வந்து வந்துட்டு போகுது. லைட்டாக சின்ன அசாசின்ஸ் கிரீட் சீன் மாதிரி வருது. அசாசின்ஸ் கிரீடில் உள்ளது வரல. அந்த ஒரு அசாசின்ஸ் கிரீடோட மிரர் அடி லைட்டாக அசாசின்ஸ் கிரீடோட ஒலி அடிச்சு அப்பப்போ இந்த சைடில் பாருங்கள். அவனை வெட்டி முடிச்சாச்சு. லைட்டாக எஃபிஎஸ் லாகு, லைட்டாக எஃபிஎஸ் கேட்டு வருது. ஓகே ஏங்க, போர் கலந்தாங்க இது. சாலா எல்லா பக்கமும் ரத்தமாக கிடக்கு பாருங்கள். எல்லா சைடும் ரத்தம் தான். அவ்வளோதான் வெட்டி. ஆனால் வந்து இந்த சைடு என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மியூசிக்னு சொல்கிறத விட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அப்படியே லோ ஆகுது. ஒரு மாதிரி வந்து லோவான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி இவனுக்கு அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கேரக்டராக விளையாடுறதுனால மேபி இவனுக்கு இப்போ வந்து கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு அந்த ஷிமுரா வந்து யாரையும் எடுத்து போகிறான். என்னை விட்டு பிரிஞ்சிடாத என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க பேர் மாங்கோஸ் போல். மாங்கோஸ்லேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா இடமும் பற்றிக்கிட்டு எரியுது. சாலா இதாண்டா போர்க்கலாம். போர்க்காலம்னா இப்படி தான் இருக்கணும். பச்சை கலர் அங்கே பாருங்க, அந்த நாட்டோட சோப்பு கலர் கொடி இவங்க நாட்டோடது, சினிமாக இடத்தோடது. அதான் மாங்கோஸ் லீட்ரு அப்படின்றான். ஓஹோ, மாமா மருமோனா? சரி ரைட்டு, 2 பேரும் சேர்ந்து போய் எதிர்த்து தள்ளுவோம் அப்படின்றாங்க. சைடில் பிளேட் வச்சுருக்கீங்க 2 பக்கமும். ஷோல்ட்ரு பாதுகாப்பு போல். ஏன்னா வந்து ஷோல்ட்ரு போயிட்டா இவங்களால கட்டணம் எடுத்து சுற்ற முடியாது. அண்ணா பொட்டாம்பார் ஒரு அணை கொண்டு. ரைட்டு, என்னது இது? வருது. போர்க்கணத்தில் வந்து ஒரே ஒரு வீரன் மட்டும் தான் மிச்சம் இருக்கான் அப்படின்றது. இது கிட்டத்தட்ட இந்த படங்க, அந்த படம் பேர் வரமாட்டேன்ல, நம்ம பிரபாஸ் நடித்த படம். அதில் வந்துட்டு கடைசியில் வந்து ஸ்டார்டிங் சீனில் ஒருத்த மட்டும் தான் இருப்பான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒருத்த மட்டும் தான். எங்கேயோ இருந்து வில்லு வந்து இவனை போட்டாங்கடா. வில்லு அங்கேருந்து அம்பை வச்சு ஒரே போடு. இவன் கட்டானா எடுக்காம தான் அதுக்குள்ளே சுற்றுட்டாங்களே. இந்த கட்டானா அங்கே சொருவி இருக்கு பாருங்கள். இந்த இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து லோகோ, அதாவது வந்து கேமோட இன்ட்ரோவில் வந்து நம்ம காட்டுறாங்க. இந்த கட்டானாவை தான் தடி மாடுங்க. இதுதான் வந்து இந்த மாங்கோஸோட லீடர் போல். மாங்கோஸ் போல் மாங்கோஸ்னு வச்சுருக்கான். ரைட்டு, இடுப்பில் ஏதோ சின்னத்தை வேறு வச்சுருக்கான். என்னைக்கு பூரா தலையிலே சொருகிறான். கட்டானாவை பார்த்துட்டு போயிட்டான். ஏங்க பிடிச்சிட்டாங்க நீ அவங்க லீடரை, அதாவது சாமுராயோட லீடரை வந்து பிடிச்சிட்டாங்க ராஜாவை. அவன் வணக்கம் வைக்கான், ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வணக்கம் வைக்கான். அவன் பேர் ஏதோ கொட்டானா. அவன் வந்து யாரோட பேரனா யாரோட மவனா போடா வேண. ஆளை பாருங்க, நல்லா ஹல்குக்கு பையன் மாதிரி இருக்கான். தம்பி மண்டி போட்டு மண்டி போட்டு சாரி சொல்கிறியாப்பா விட்டுற அப்படின்றான். ரைட்டு, இதுக்கு மேலே போனால் சென்சர் பண்ணுறாங்க.
நமக்கு இந்த சண்டைலாம் தேவையில்லை, நீ பேசாமல் என் டீமில் சேர்ந்துரு, எங்கள் ஆளுங்களுக்கு பயிற்சி கொடு அப்படின்றான். இதான் கட்டானா, என்ன சொல்கிற அப்படின்றான். உன் ஷார்டை நீ எதுக்காக வேண்டி ஷார்ப் பண்ணுற? நான் முதல்ல உங்களை எப்படி தோக்கடிச்சேன்னு தெரியுமா? உங்களை பற்றினது எல்லாமே எனக்கு தெரியும், நான் அதை கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, உங்கள் லாங்குவேஜ் தெரியும், உங்கள் கல்ச்சர் தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும், உங்கள் டெம்பிள் எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் திரும்பவும் உங்ககிட்ட கேட்குறேன், பேசாமல் நீ ஏன் டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுறியா அப்படின்றான். நான் பாட்டே இருக்கான், முறைக்கிறாருங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபரை வந்துட்டு தட்டி விட்றானாமா. அதனால பார்க்குறான். பாருங்க, நான் ஆட்டு தட்டி வச்சுருக்காப்புல கட்ட போகிறாங்க. அவன் ஸ்வாட் எடுத்து அவன் பொருள் எடுத்து அவனே போட போகிறான். போட்டான், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதை மாற்றி பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வாடு வந்து அந்த பக்கம் இருந்துச்சு, இவன் வந்து ஷார்ப்பான எஜ்ஜு இடத்த பிடிக்காம அந்த ஒரு லோவான எஜ்ஜு இடத்த பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இவன் பேர் ஜின்னுன்னு ஏதோ வந்துச்சு. இவங்க அப்படியே கிடக்கான். ஏதோ விண்டுங்க ஏதோ வந்துட்டு சுற்றுது பாருங்கள், அந்த பூவை கட்டானா சுற்றுது. ஓ நைஸ் அனிமேஷனுங்க, அருமையாக இருக்குது. அந்த கட்டானாவில் இருக்க அந்த ரத்தம் அருமைடா. கை பூரா ரத்தம், கையை முறுக்கிட்டாங்க, அவ்வளோதான். தலைவர் கோவப்பட்டார். மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு, இன்னும் படுத்து கிடக்கான். ரைட்டு, பில்டப் வேஸ்ட்டு. கொசு கடிச்சிது போல், அதான் முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். வயிற்றில் வந்துட்டு இப்போ ஒரு போடு போட்டாங்கல்ல அந்த அம்பை வச்சு 2, அதில் வந்துட்டு வலிக்கு. இவனை யாரோ கட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இவன் எந்த இடத்துல இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஏங்க தரையில் போட்டு பாயை போட்டு படுக்க போட்டிருக்காங்க இவனை. பாயை பார்க்குறான். அவங்க வில்லேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க போலங்க, அதான் சொல்லுதாண்டி போல. இந்த பார்த்தீங்களா அவன் படுத்துக்கிற பாய், யார் என்னை கூப்பிட்டு வந்தா அப்படின்றான். ஓ அவன் கட்டானா அவன் சூட்டு எதுவுமே காணாமாங்க. பையன் வந்துட்டு அதை போய் தேடப்போகிறான் போல. கீழே தான் இருக்காண்டி பாருங்க. அவங்க ஊரே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மாங்கோஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் அங்கே மொனாங்கோல்ஸ்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் வந்துட்டு வாசிக்கும் போது இப்படி வருது. ஆனால் பட் அவங்க சொல்லும் போது மேங்கூஸ் அப்படின்றாங்களே. நானும் மாம்பழ பழத்தை வச்சு என்னடா பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கால் தடங்க உள்ளே தான் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எதாவது காட்டுது. பையன் வீட்டுக்குள்ளே போகிறான் போல. போயிட்டான். அவன் ஸ்வாடை தேடி வந்திருக்கான். அந்த போட்டிருக்கலா சர்ச் ஃபார் யுவர் கட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை தேடி வந்திருக்கான். ஓகே, ஏதோ எக்ஸாம்பிள் பண்ண சொல்லுது. ஏதோ ஈரட்டாவலு யாரோ அவங்க ஸ்வாடை வந்து ஷார்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து என் ஆர்மர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ணா அடக்கு பாருங்கள், ஆர்மர் எடுத்தாச்சு, போட்டாச்சு. உடஞ்சி போய் கிடக்கு அப்படின்ற. ஆமாங்க, ஒரு கைப்பகுதியை காணுங்க. இவன்ட்டு வந்து 2 கைப்பகுதி இருக்கும். இப்போ வந்து ஒரு கைப்பகுதி மட்டும் தான் இருக்குது, வலது கை மட்டும் தான் இருக்குது. இடது கைக்குள்ளே அந்த இதை காணோம், தடுக்கிறத, ஷோல்டர் தடுக்கிறத காணோம். இப்போ இந்த வீட்டிலேருந்து எப்படி வெளியே போவ? லீவ் த ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் தான் நினைக்கேன். அந்த பக்கம் தான் திறந்தாச்சு. வெளியே எட்டி பார்க்குறாப்புல நடக்குதுன்னு. இவங்களுக்கு மட்டும் எங்கள் மாய் மட்டும் நல்லா ஊசி போட்ட மாதிரி நல்லா பத்தன்னு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து உள்ளே போடா அப்படிங்குது. என்னால் ஓட முடியுமான்னு கேட்கா. என்னால் ஓட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். என் சோடை எங்கன்னு கேட்கான். அது இங்கே இல்லை, வேறு எங்கேயோ கொண்டு போய் சொல்லிட்டாங்க, நான் அவனுக்கு அப்புறமாட்டி எடுத்தாரேன், முதல்ல உள்ளே ஓடு அப்படின்றா. உள்ளே போய் ஒளிஞ்சிக்கடா போட வேணேன் அப்படின்றா. எவனோ வந்துட்டாங்க. யார் இது? அவங்க வந்து எதிரி படையை சேர்ந்தவங்க போல. வந்துட்டான். என்ன போட்டு தெளிவாடா, வேணாம் வேணாம் அப்படின்றா. சோறு இங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்டான். சோறு வந்துட்டு 5 சைடு வச்சுருக்கேன் அப்படின்றா. 5 சைடு வச்சுருக்கியா? சரி போ. எங்க கத்தி எழுதுறாங்க, காது வலிக்க லைட்டா. சோறு தர்றாங்க, போட்டு தெளிவனமா நம்ம தலைவடி யோசிக்கிறாரு போல. அது என்ன பதுங்கி வரா? அடங்கொய்யா, அவளே குத்திட்டா. கொடி படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பா போல. அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாலா சரியான குத்து. நீ யார் நீ அப்படிங்கக்கா. நானா, என் பேர் தான் யூனா.
அப்படின்றா. அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டேங்கல. உனக்கு உன் ஸ்வாடு தானே வேணும், என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணு அப்படின்றா. ஓடியா ஓடியா அப்படின்றா. இந்த மாங்கோஸ்லாம் எப்படி நம்ம இடத்துக்கு வந்தாங்க, பாதி நாட்டை இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க, உனக்கு வந்தது மட்டும் தான் தெரியும், பாதி நாடே அழிஞ்சிட்டு இன்னும் மிச்ச பாதி தான் இருக்குது அப்படின்றா. அப்படியா அப்படின்றா. அவங்க எப்படியாவது அவங்கள போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வா வா என் கூடவே வா, ஃபாலோ பண்ணு இந்த வழியில் வா, வேறு வழியில் போயிடாத, மாட்டிடாத அப்படின்றா. போனால் வேறு வழியில் போனால் அவ்வளோதான், நான் உன் நெகமத்து வழியாக தானே போக சொல்கிறேன், நான் இதுக்கு ஒன்று இந்த வழியாக போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கத்துவா போல. நம்ம எல்லாரையும் அங்கே ஒருத்தனை போட்டு அடிக்காங்க பாருங்க, அங்கே அடித்து போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவன் கதறது மட்டும் இங்கே வரைக்கும் கேட்குது. ஓகே வெளியே வந்தாச்சு. அந்த வெளியே அந்த கீழே விட்ற அனிமேஷன் கூட அருமையாக இருக்குங்க. கேமரா வந்த ஆங்கிள் அங்கே பாருங்கள், எவனையும் ஆங்கிள் வச்சு மொத்திக்கிட்டு இருக்காங்க. என் அங்கிள் வந்து ஷிமுரா அங்கிள் லாடு அப்படின்றான். அப்போது நீ தான் ஜின் சக்காயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் தான் ஜின் சக்காய், அவரோட மருமவன் அப்படின்றான். அப்போ நீ உயிரோட தான், அப்போ அவர் உயிரோட இருக்காரா? ஆமாம் அப்படி தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறா. மாங்கோஸ் அவரை வந்து கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றா. எந்த பக்கம்? ஈஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம அங்கே போய் எப்போயாவது நம்ம அவரை காப்பாற்றியே ஆகணும். அவங்க இப்போ அவங்களோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாங்கோஸ், நம்மளை ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் நம்ம எப்படியாவது அவரை காப்பாற்றணும், அதோட உன் அண்ணனையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனுக்கு ஒரு அண்ணன் ஒன்று கையோ ரிவீல் பண்ணிட்டானா? சரி ரைட்டு. நீ எதுக்கு என்னை காப்பாற்றின அடிங்கக்கா? உன்னை சாக விடக்கூடாதுன்னு தோணிச்சு, அதான் காப்பாற்றினேன். எனக்கு ஒரு உதவி நீ பண்ணணும், உன்னை காப்பாற்றினால அப்படின்றா. ஷிமுராவை காப்பாற்றின அவரை என் மாமனை காப்பாற்றின அவர் தான் மற்ற எதுனாலுமே அப்படின்றா. அங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். ஓகே அங்கே பாருங்க, அவனை வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கேன். அண்ணா ஒரு மிதி தலைவன் ஸ்வாடு மட்டும் இருந்தால் உள்ளே எடுத்து சொருகிடுவான் பாடியிலே. அவள் வராத அப்படின்றா. எதுக்கு வராதாங்க பாருங்க, போட்டு மிதி மிதிக்கான். இறக்கிட்டானா? கத்தி இறக்கிட்டான் நினைக்கேன். இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸி தப்பிச்சிட்டாங்க போல. சரி ரைட்டு. இப்போ எங்கே போகிறாங்க? அந்த ஸ்வாடை தேடி போயிட்டு இன்னும் ஸ்வாடை தேடி முடிக்கல. சுற்றி போகிறா. இதுக்கு முன்னாடி அசாசினாக இருந்திருப்பா பழத்திற்கு. இந்த உள்ள அப்படி பாடி பூந்துட்டுங்க. பையன் வந்து ஒல்லி பெல்லியாக இருக்கிறனால தப்பிச்சிட்டான். ஓ பார்த்துட்டாங்க, தெரியாமல் லைட்டாக அந்த பக்கமாக போனால் பட்டாங்க. வா ஓடியா அப்படின்றா. ஆட்டை மேய்க்கிற மாதிரியே கூப்பிட்றாங்க. இது நான் ஊஞ்சலா? பாருங்கள், இவங்க கொடியை கூட கிழிச்சு விட்ருக்காங்க. போகிற வழியில் இந்த நாட்டோட கொடியை கூட அங்கங்கே கிழிச்சு விட்டு போயிருக்காங்க. 1-2 கொடி மட்டும் தான் நல்லாயிருக்கு. இந்த கொடி மட்டும் தான் நல்லாயிருக்கு, மற்ற எல்லா கொடியுமே கிழிச்சு விட்டு போயிருக்காங்க. பின்னாடி ஏதாவது நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அது வந்துட்டு என் மைக்கு வந்து இப்போ என்கிட்ட இல்லை. பார்த்திங்கன்னா நானே முன்னாடி ஹெட்செட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இப்போ வந்து போன் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு பெருசாக நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கறக்க முறக்கம் தான் சவுண்டு கேட்கும். எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. வீடு மேலே ஏறான். ரைட்டு, கண்டிப்பாக இது அசசின்ஸ் கிரீட் மாதிரி தான். வீட்டுக்கு மேலே ஏற வேண்டியதான். ஆஹா குடுன்னு வர்றால, எப்படி கீழே சவுண்டு கேட்காது. என்னங்க இவ்வளோ மேலே போகுது? கேமரா வியூ வந்துட்டு வீட்டு மேலே ஏறுமா மட்டும் ரொம்ப மேலே தூக்கி கொண்டு சொருகிருக்காங்க. ரைட்டு, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்வாடை தடுவோம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க எஸ்கேப் ஆகிறத பற்றி யோசிச்சு போட்டுன்றான். அங்கே பாருங்கள், அடிச்சுன்னு ஒருக்குறாங்க அவனை. ஓகே ஸ்வாடு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன ஏதோ சப்ளைலாம் இருக்குது, என்னது இது? ஏதோ கேரி பேக்கில் ஏதோ பருத்தி மூட்டை மாதிரி இருக்குது. பருத்தி மூட்டைன்னா கூட அங்கே போடலையா சாரே? வேறு எதுவும் இல்லை போல். வீட்டை சுற்றி பார்க்குறேன், வேறு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கயிறு வேறு தொங்குது, பார்த்துக்கிடுங்க. ரைட்டு, இது என்னடா கீழே போய்ட்டு மேலே வருது. சரி ரைட்டு. அங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே இங்கே தான் இருக்குது, இதையும் சுருட்டிப்போம். இதோ கேம் இது வந்துட்டு எப்படின்னா, அங்கங்கே அசாசின்ஸ் கிரீடில் வந்துட்டு அங்கங்கே இருக்க கலெக்ட் பண்ண வந்துடுமா, அதே மாதிரி அங்கங்கே இருக்கிறத ஒரு வீட்டு போயிட்டே இருக்கணும் தான். அங்கே வேறு எதாவது மினுங்கிற மாதிரி இருக்குது, வேறு எதாவது லைட்டாக இருக்கான்னு பார்ப்போம்.
சரி ரைட்டு. வெளியே வந்தாச்சு. ஸ்வாடை காணோன்னு சொல்லி நாலா பக்கமும் தேடி வரைக்கும் ஸ்வாடு மட்டும் கிடைக்கவே மாட்டேன்து. ஆனால் உண்மையிலே சொல்லணுங்க, இந்த வேர்ல்டு வந்துட்டு நல்லா இருக்குது. ஆனால் வந்து RDR2 அளவுக்கு இல்லைன்னாலும் கண்டிப்பாக அவனோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்களே. இந்த கம்பெனி வந்து RDR2 அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே இருக்க சப்ளையும் ஆட்டையை போட்டுருவோம். ஏன்னா நம்ம வந்து இனிமேல் அந்த நாட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்டு பூரா எனிமிஸ் தான் இருக்காங்க. என்ன இருக்குது இந்த இடத்துல? தலைவன் ஸ்வாடை கண்டுபிடிச்சிட்டான் போலையே. ஆமாங்க, ஸ்வாடு கட்டிச்சு. ஒயிட் கலர் ஸ்வாடு. நம்ம ஜெனட்ஸுக்கு வந்து எல்லோ கலரு, இவனுக்கு வந்து ஒயிட் கலர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓஹோஹோ, அவனோட வந்து பாஸ்ட்டு. என் பேர் தான் ஜின் சகாய். நான் வந்து லார்ட் சிம்மராவோட மருமவன் அப்படின்றான். நான் உனக்கு இருக்கேன் கிடையாது அப்படின்றான். ரைட்டா, தலைவன் பாஸ்ட் அப்போ இப்படி தான் இருக்கும் போல். ரைட்டு, உன் எனிமிக்கு நீ ஒரு மேட்சே கிடையாது தெரியுமா அப்படின்றான். அப்படியா அப்படின்றான். நீ எவ்வளோ உன்னை கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் இது உங்கள் அப்பாவோட வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு போல். ஓ, அவன் வந்து சக்காய் கிளானாக சேர்ந்தவன். நம்ம நருட்டோவில் வந்து உச்சிகா கிளானே, நமிகாசே கிளான்னு சொல்லி ஹட்டாகே கிளான் உண்டுல, அந்த மாதிரி இது ஒரு கிளான் போல். யார் ஒன்று அப்படி பண்ணது அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏதோ பசங்களோட சண்டை போட்டிருப்பான் போல் தருது. அப்போ முதல்ல செஞ்சுட்டாங்க போல் அவங்க. நீ முதல்ல வந்து உன்னையும் காப்பாற்ற கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். நீ உன்னோட வெப்பனை நீ கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணணும். அதோட ஃபுல் பொட்டன்ஷியலி வெளியே கொண்டு வரணும். அதே நேரம் உன்னோட எமோஷனையும் நீ கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சக்காய் ஜின்னும் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். வந்து இப்போ வந்து என்னை அட்டாக் பண்ணு அப்படின்றான். வாங்க இன்றைக்கி இவனை ஒரு பொழப்போம். இந்த குடிமிக்காரனை சாலா தாட்டா வச்சு கிளிகளையும் கிழிச்சடி காணிக்கிறான். அடி, இது குயிக் அட்டாக்கு, ஹெவி அட்டாக்கு, ஸ்டாப் அட்டாக்கா, ரைப்போம். அடி நெஞ்சிலே ஒரு குத்துதுங்க. சாலா அட்டகாசமாக இருக்குது. அந்த நம்ம இது அனிமேல வந்து பார்த்துருப்போங்க. அப்போ வந்துட்டு பிங்க் கலர் லீஃபாக விழுவும்ல, இதில் வந்துட்டு நார்மல் லீஃபாக விழுது. அதில் வந்து அது வந்து செரி பிளாசம் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ட்ரீலேருந்து விழுகும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்கிறனால ஆரஞ்சு கலர் இலையாக விழுது. இது என்னன்னு தெரில. ஆனால் அங்கே செரி பிளாசம் ட்ரீ தாங்க மாசாக இருக்கும். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு தாடி பார்த்தேன். செரி பிளாசம் ட்ரீயில் வந்து இது இலை விழுற மாதிரி காட்டியிருந்தாங்க. இது ஜப்பான் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம செரி பிளாசம் ட்ரீ எதிர்பார்க்கலாம். இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக் ஃபஸ்ட் அப்படின்றது அவனுக்கு கொடுத்துருக்கேன் போல். நான் அவன் மூக்கை வெட்டி தள்ளிடுவான் அப்படின்றான். அது வெறும் சின்ன வெக்ட்ரி தான். அதுக்காண்டி நீ உங்களோட ஹானரை இழக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு சாமுராயின்றவன் நேருக்கு நேரான சண்டை போடணும். அது எப்படி சண்டை போகணுன்றதை கற்றுக்க முதல்ல அப்படின்றான். எந்த வித இதுக்கும் டெம்ட் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றான். இப்போது டிஃபெண்ட் பண்ணுன்றானோ, டிஃபென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணும் போல். நம்ம இதை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நெஞ்சிலே ஒரே குத்தி சாச்சிடுவான் அவனை. குயிக் அட்டாக்கை வச்சு தள்ளிட்டேன் வச்சு குயிக் அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. சாலா இப்போ பாடுறா, நான் நெஞ்சில் குத்திட்டு இருக்கேங்க. ஆனால் வந்து அது அந்த ஸ்டெபிலைசேஷன் அட்டாக் கிடையாது போல். அவ்வளோதான், இன்னும் ஒரு ஒய் போட்டால் முடிஞ்சுது. இன்னும் ஒரு அடி அடிக்கணும் போல். வாங்கிக்க அங்கே நல்லா வாட்டமாக வாங்குறாருங்க. அண்ணா தண்ணி அடித்த மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், சாலா சாவுடா. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ டிஃபெண்ட் பண்ணு, நான் உன்னை போட்டு தள்ளுறா இப்போ பாடுறா அப்படின்றான். ரைட்ரா, இன்றைக்கி சம்பவம் இருக்குது. அண்ணா அடிச்சு போட்டாங்க. இருங்க விளாக் பண்ணுறேன். பண்ணிட்டேன். இன்னும் 2 விளாக் பண்ணணும். 100 பிளாக்கு. கமான்ட்ரா ஜின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. எனக்கு ஜின்னுன்னு சொன்னாலே ஒரு அனிமேல ஒரு கேரக்டர் பேர் தாங்க ஞாபகம் வருது. ஏதோ ஒரு அனிமேல ஷீஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமே வரும். அந்த அனிமே பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அனிமேல வந்து ஜின்னுன்னு ஒரு மெயில் கேரக்டர் வரும். ப்ரோட்டகனிஸ்டோட பாய் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு பேர் தான் ஞாபகம் வரல. ஓகேங்க, போட்டு பொழக்கிறான். அவன் அட்டாக்கை வந்து பேரி பண்ணுமா. அதாவது பேரினா வந்து அவன் அட்டாக்கையே அவனுக்கு திருப்பி கொடுக்கறது. இது பாக்ஸிங்கில் வந்து நம்ம
ரங்கவத்தியார் சொல்லுவார்லாம், அப்படி இந்த இதில் லெஃப்ட்டில் வாங்கி அப்படி ரைட்டில் கொடுக்கணும் அவன் அட்டாக் அப்படின்னு மாதிரிலாம். அந்த மாதிரி தான் பேரினா வந்து அதான் நம்ம ஒரே ஒரு பேரி பண்ணியாச்சு, இன்னும் 2 பண்ணணும். அவன் அட்டாக் மாதிரியே திருப்பி பண்ணணும், ஆனால் அது டிஃபெண்ட் ஆகணும். அவனை திருப்பி அட்டாக் பண்ணது, ஆனால் அது வந்து அது டிஃபென்ஸுக்காக யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, அவன் பண்ண மாதிரியே அந்த இதை பண்ணி அவ்வளோதான். இப்போ என்னமோ சொல்கிறானே, நீ நல்ல ஒரு ஃபார்மு, நீ இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்க மாதிரி தெரியுது அப்படின்றான். ஆனால் நீ என்னையே இன்னும் தோக்கடிக்க முடியாதுடா வெண்ண அப்படின்றான். நீ இன்னும் சின்னப்பா, இன்னும் பொடியும் தான், இந்த பொடியினால இந்த தடியனை சமாளிக்க முடியாது அப்படின்றான். சரி ரைட்டு. இப்போ தான் ஒன்று வந்து சாப்பாட்டுக்காக சண்டை போட போகிறாங்க. இல்லை இது வந்து ஸ்பியருங்க. ஸ்பியரை வந்து எப்படி டாச் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு சொல்லித்தர அப்படின்றான். ஓகே, குயிக் அட்டாக் 2 முடிச்சுட்டேன். அதுக்குள்ளே டாச் மட்டும் தான் வேணும். ஓகேங்க, கண்டிப்பாக 3 டாச் முடிஞ்சுது எனக்கு நினைக்கிறேன். சரி, அடுத்து இன்னும் ஒரே ஒரு டாச் தான் பாக்கி இருக்குது. வாடா வாடா, எப்படி டாச் பண்ணுறேன்னு வாடா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, வெப்பன் இல்லாமல் வாரே கிடையாது அப்படின்றான், வாரியரும் கிடையாது அப்படின்றான். நம்ம இன்னொரு மேட்ச் வச்சுப்போம் ஜின்சகாய். அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சோறு, இன்னொருத்தவங்க பட்னி கிடக்கணும், எப்படி வரியா அப்படின்றான். நல்லா ஜாலியாக இருக்கும் போலையே. சரி வாங்க ஒரு போட்டி போடுவோம் அப்படின்றான். பையன் வந்து குணுக்கு முடு போட்டு ஆரம்பிச்சிட்டான். அவரும் ஸ்வாட் எடுத்துட்டாரு. இன்னும் அடிச்சாங்க, 2 அடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே குயிக் அட்டாக்கு. நானும் அடிப்போம்ல, நானும் 2 போட்டேன். அவ்வளோதான், அவனுக்கு சண்டை. நீ உடைய போதும் மண்டை கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க. அவன் ஒரு அடியை போட்டான். களி நானும் அவனை 2 அடியை போட்டேன். இன்னும் 1 அடி பாக்கி இருக்கு. யார் அந்த 1 அடி அடிக்காங்களோ அவங்க வந்து வின்னு. அந்த 1 அடி நானே அடிச்சிட்டேன். அவ்வளோதான், எனக்கு சோறு. அவன் வந்து பட்டினி கிடப்பாப்புல. அவரு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒரு கடைசி கேள்வி கேட்கணும் அப்படின்றான். என்ன கேள்விடாது? நம்ம கோடு ஞாபகம் இருக்கா அப்படின்றான். இது என்ன இது ஹேக்கர் கோடா? எதாவது பைபாஸ் பண்ணுமா அந்த கோடா? என்ன கோடு? இந்த காலத்தில் கம்ப்யூட்டரே கிடையாது. ஏது கோடு? லாயல் டு அவர் காட். ஓஹோ, இதுங்க அவங்க வந்து சாமுராய்க்குன்னே வந்து ஒரு பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் உண்டு இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னலில் வந்து அதைத்தான் வந்து இவங்க கோடுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4 வார்த்தை, அந்த 4 வார்த்தை தான் கோடு. அதை வந்து இது வந்து உங்கள் அப்பாவோட வார்த்தை, உங்கள் அப்பாவோட கோடு இது, இதை நீ என்றைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்றான். நம்ம வந்து நம்ம மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றான். சரி ரைட்டு, உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குடா அப்படின்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எப்படி சண்டை போடுறது, செல்ஃப் கண்ட்ரோலை கற்றுக்கணும். நீ அப்பப்போ சீரிக்கிட்டு பாயிற, அதெல்லாம் கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோலை கற்றுக்கோ அப்படின்றான். அது கஷ்டம், அது ஈஸி கிடையாதுடா, ரொம்ப கஷ்டம். நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றான். நீ உன்னோட கோடுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அதாவது சாமுராய்க்கா உண்மையான சாமுராயாக இருக்கணும். எந்த காலத்தையும் சாமுராயோட விதிகளை நீ மீறவே கூடாது. நேர்மையாக இருக்கணும் அப்படின்றான். நேர்மைக்கு மறு உருவமே நீனாக இருக்கணும் அப்படின்றான். இப்போ நம்மளால் அப்படியே அந்த ஸ்வாடை பார்க்குறாப்புல. பின்னாடி எவங்க நிற்காங்க, ஸ்பியர் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸ்பியர் தான். ஜெனட்ஸும் அந்த இது திறக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து திரும்ப இன்ஃபினிட் காஸ்டில் படம், அதில் வந்துட்டு அந்த ஜெனட்ஸோ இது டீமன் மோடுக்கு போய் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. டீமன் மோட்னா வந்து அந்த இது இதை கொண்டதுனால கடுப்பில் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம ஆள். நீ வாடா, அவ்வளோதான் டாச்சு. எங்கிட்டே ஸ்பியர் வச்சு சண்டையா, அவ்வளோதான் முடிஞ்சு. ரத்த கிளறி ஹாரி பாட்டர் கேமில் வர மாதிரி ரத்த கிளறி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுனே. அவ்வளோதாங்க, இவங்க 2 பேரும் இங்கே தப்பிச்சிருவாங்க. இதான் மிச்சம். இதை வந்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பார்ப்போம் கைஸ், பாய்.